சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெருவளத்தான் ஆட்சி செய்த காலம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டும் பணிகள் ரகசியமாக திட்டமிடப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. கல்லணை கட்டுவதற்கான வரைபடம் மற்றும் இரகசிய திட்டங்கள் அடங்கிய பனையோலை ஓலை சுவடி கரிகாலனின் அரண்மனையில் இருந்தது. அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் அந்த திட்டத்தை திருடி சோழ தேசத்தின் முன்னேற்றத்தை தடுக்க திட்டமிட்டான். அவனது ஒற்றன் நாகப்பன் நள்ளிரவில் அரண்மனைக்குள் புகுந்து அந்த ஓலையை திருடிவிட்டான். அரண்மனையில் குதிரை லாயத்தில் வேலை பார்க்கும் மாறன் நாகப்பன் ஓலையுடன் மதில் ஏறி குதிப்பதை பார்த்து விடுகிறான். நாகப்பன் குதிரையில் ஏரிக்காட்டு பாதை வழியாக பாய்கிறான். மாறனிடம் குதிரை இல்லை, ஆனால் அவனிடம் வேகம் இருக்கிறது. குறுக்கு பாதைகள் அவனுக்கு அத்துப்படி. காட்டு புதர்களுக்கு நடுவே பாறைகள் மீது ஏறி மூச்சரிக்க மாறன் ஓடுகிறான். நாகப்பன் எல்லையை தாண்டுவதற்குள் அவனை பிடிக்க வேண்டும். ஒரு சிற்றாற்றின் கரையில் நாகப்பன் குதிரையை தயார்படுத்தும் போது மாறன் புலி என அவன் மீது பாய்கிறான். சிறுவன் என்று ஏளனம் செய்த நாகப்பன் மாறனின் வேகத்தை கண்டு நிரழ்கிறான். மாறன் தன் கையில் இருந்த சிறு கத்தியால் நாகப்பனின் குதிரையின் சேணத்தை அறுக்கிறான். நிலை தடுமாறி விழுந்த நாகப்பனிடமிருந்து ஓலையை பறித்துக் கொள்கிறான். பொழுது விடுவதற்குள் மாறன் அரண்மனைக்கு திரும்பி கரிகாலனிடம் அந்த ஓலையை ஒப்படைக்கிறான். கரிகாலன் வியந்து போகிறான். ஒரு பெரிய படை செய்ய முடியாததை இந்த சிறுவன் தன் வேகத்தால் சாதித்து விட்டான் என்று புகழ்கிறான். கரிகால சோழன் அந்த மாறனுக்கு மின்னல் ஒற்றன் என்ற பட்டத்தை வழங்கி தனது தனிப்பட்ட பாதுகாப்பு படையில் சேர்த்துக் கொள்கிறான். பிற்காலத்தில் கல்லணை கட்டி முடிக்கப்பட்டு தமிழர்களின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றியதற்கு அந்த ஓலை காப்பாற்றப்பட்டதும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது.